بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியால், அல்லாஹுடைய பரக்கத்தால் இன்றைய வகுப்பில் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா என்ற புத்தகத்தை படிக்க இருக்கின்றோம். குர்ஆன் சுன்னாவின் வெளிச்சத்தில் இலகுவான சட்டங்கள். இந்த நூலில் முதல் புத்தகமாகிய கிதாபு தஹாரா என்ற புத்தகத்திலிருந்து 5வது பாடத்தை நாம் பார்த்து வருகிறோம். 5வது பாடம், இது 5வது பாடம். 5வது பாடத்தில் அல் மஸ்அலத்துல் ஊலா படித்து விட்டோம். அல் மஸ்அலத்து சானியா அதையும் படித்து விட்டோம். பொது தொடர்பான இந்த பாடத்தில் அல் மஸ்அலத்து சாலிசா 3வது சட்ட விளக்கம் படித்து விட்டோம். அல் மஸ்அலத்து ராபிஆ 4வது சட்ட விளக்கத்தையும் படித்து விட்டோம். அல் மஸ்அலத்து ஹாமிசா 5வது சட்ட விளக்கத்தையும் படித்து விட்டோம். அல் மஸ்அலத்து சாதிசா 6வது சட்ட விளக்கம் போன வாரம் நாம் படித்தோம். இதுல ஒரு விஷயத்தை அஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் அவங்ககிட்ட கேட்டு சொல்வதாக சொல்லியிருந்தேன். அது என்னன்னு சொன்னா, அந்த ஒரு விஷயம், மஸ்ஸு ஃபர்ஜில் ஆதமியி பிலா ஹாயிலின், பொதுவை முறிக்கக்கூடிய காரியங்களில் 4வது காரியமாக வரக்கூடிய இந்த செய்தி தொடர்பாக ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்டு இன்ஷா அல்லாஹ் தெரிவிப்போம்னு சொல்லியிருந்தேன். அதாவது மனிதன் மறைவிடத்தை தொடுவதால் தடையில்லா, எந்த ஒரு திரை இல்லாமல் மறைவிடத்தை தொடுவதால் ஒது முறிந்துவிடும் என்று வரக்கூடிய இந்த செய்தி தொடர்பாக ஷேக் அவரிடம் கேட்கப்பட்ட போது ஷேக் சொன்னாங்க, ஒது முறியாது, ஒது என்பது முறியாது என்ற கருத்தை அவங்க முன்வைத்தார்கள். இப்போ இந்த அடிப்படையில் இப்போ குழந்தை இருக்குது, குழந்தை அவங்க மலம் ஜலம் போயிட்டாங்க, தாய் மலம் போய்விட்ட தன்னுடைய மகளை அல்லது மகனை அவங்க சுத்தம் பண்ண விரும்புகிறாங்க, ஒது பண்ணியிருக்கிறாங்க, சுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. சுத்தம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதனால் அவங்க கையில் அந்த அசுத்தத்தை சுத்தம் பண்ணிடுவாங்க, மறைவிடத்தை தொட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. அதனால ஒது முறியாது. அதே போல கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது ஒது செய்த பிறகு நாம குளிப்பை நிறைவேற்றுவோம். அப்படி குளிக்கும் போது மறைவிடத்தை நாம தேய்க்க வேண்டிய அல்லது சோப்பு போட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனாலும் ஒது முறியாது. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அப்ப மறைவிடங்களை சில தூண்டுதல் மூலமாக தொட்டு ஏதாவது வெளிப்படுமையானால் அவ்வாறான செயல்கள் மூலமாக ஒது முறிந்துவிடும் என்பதாக அறிஞர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அல்லாஹு அலம். மாறாக தேவை நிமித்தமாக அல்லது யதார்த்தமாக மறைவிடத்தை கைப்படுகிறது என்று சொன்னால் அதன் மூலமாக முறியாது என்ற கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். அல்லாஹ் அலம். அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்னைக்கு நாம படிக்க இருக்கும் மஸ்அலா அல் மஸ்அலத்து சாபிஅத்து, 7வது சட்ட விளக்கம். அல் மஸ்அலத்து சாபிஅத்து, 7வது சட்ட விளக்கம். மா எஜிபு லஹுல் உது, உது யாருக்கு கடமையாகும்?
மா எஜிபு லஹுல் உது, யாருக்கு உது செய்வது கடமையாகும். எதன் மூலமாக உது கடமையாகும்? எந்த ஒரு செயலை நம்ம செய்ய போறோமோ அந்த செயலுக்கு முன்னால் உது செய்வது கடமையாகும் என்பதை பற்றி வரக்கூடிய சட்ட விளக்கமாகும். பொதுவாக நாம அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வசுன்னா என்ற நூலை படிக்கிறோம். இந்த நூலை தொகுத்த ஆசிரியர்கள் அவங்க குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில அவங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நூலை தொகுத்து இருக்கிறாங்க. இதுல சில தஈஃபான ஹதீஸ்கள் இடம்பெறலாம். அப்படி இடம்பெறக்கூடிய சமயத்தில் நாம அறிஞரிடம் கேட்டு நாம அதை தெளிவுபடுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல இதுல சில விஷயங்கள் ஆதாரமற்ற செய்தியாக இருந்தால் அதையும் அறிஞரிடம் கேட்டு நாம தெளிவுபடுத்துவோம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நாம இந்த நூலை வாசிக்கும் போது ஒரு முறை, ஒரு தர்த்தீப் நமக்கு கிடைக்கும். செய்திகளை, சட்டங்களை வரிசையாக கற்றுக்கொள்ளலாம். ஆதாரபூர்வமானதையும் ஆதாரபூர்வமான செய்திகளின் அடிப்படையில கற்றுக்கொள்ளலாம். எது தஈஃப் என்பதையும் அறிஞர்களுடைய கூற்றுகள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ويجب على المكلف فعل الوضوء للأمور الآتية. வரக்கூடிய காரியங்களில், வரக்கூடிய செயல்களில் உது செய்வது முகல்லஃப், முகல்லஃப் கடமைகள் சுமத்தப்பட்டவர் மீது வயஜிபு கடமையாகும். முகல்லஃப்னு சொன்னா கடமைகள் சுமத்தப்பட்டவர். முகல்லஃப், முகல்லஃப், முகல்லஃபா, ஆணுக்கு முகல்லஃப் என்றும் பெண்ணுக்கு முகல்லஃபா என்றும் சொல்லப்படும். முகல்லஃப், முகல்லஃபா என்றால் அல்லாஹுடைய கட்டளைகள், அல்லாஹுடைய விலக்கல்கள் யாரை பார்த்து சொல்லப்படுமோ அவர்களுக்கு பெயர்தான் முகல்லஃப், முகல்லஃபா என்று சொல்லப்படும். முஸ்லிமான வயதுக்கு வந்த புத்தி சுவாதீனம் இருக்கக்கூடியவங்க, இவங்கள் தான் முகல்லஃப் என்று சொல்லப்படும். புத்தி உள்ளவங்க முகல்லஃப். இப்ப முகல்லஃபாக இருக்கக்கூடியவங்க பின்வரக்கூடிய செயல்களை, பின்வரக்கூடிய காரியங்களை செய்வதற்காக உது செய்வது கட்டாயமாகும். அதில் முதலாவது அஸ்ஸலாத்து, தொழுகை. இப்ப தொழுகைக்கு முன்பாக உது செய்வது கட்டாயம். லி ஹதீஸி இப்னி உமர மர்ஃபுஅன், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மர்ஃபுஆக அறிவிக்கக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில், ஹதீஸின் காரணமாக நாம திங்கட்கிழமை வகுப்பில் நம்ம பார்த்தோம், அல் மர்அத்து அவுராஹ், இன்னல் மர்அத அவுராஹ் என்ற அந்த பாடத்துல ஹதீஸினுடைய 3 வகைகளை தெரிந்து கொண்டோம். மர்ஃபு, மௌகூஃப், மக்தூ. மர்ஃபு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அறிவிப்பாளர்கள் தொடர் சென்றிருக்கக்கூடிய ஹதீஸ்களுக்கு மர்ஃபு என்று சொல்லப்படும். சஹாபியுடன் நின்றுவிட்ட அறிவிப்பாளர்களின் தொடர் சஹாபியோடு நின்று விட்டது என்று சொன்னால் அதற்கு பெயர் மௌகூஃப். அறிவிப்பாளர்களின் தொடர் தாபியியுடன் நின்று விடுமையானால் அதற்கு பெயர் மக்தூ என்று சொல்லப்படும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அறிவிப்பாளர்களின் தொடர் சென்றுள்ள மர்ஃபுஆன ஹதீஸ் தொழுகைக்காக உது செய்வது கடமை என்பதற்கு ஆதாரமாக இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யக்பலுல்லாஹு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஸலாத்தன் தொழுகையை, பிகைரி துஹூரின் உது இல்லாமல், சுத்தம் உது இல்லாமல் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வலா ஸதகத்தன், தர்மத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மின் குலூலின், மின் குலூலின் ஏமாற்றி சம்பாதித்த பணத்தின் மூலமாக செய்யப்படும் தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏமாற்றி
சம்பாதித்த பணத்தின் மூலமா செய்யப்படும் தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப இன்னைக்கு சில மக்களை பார்க்கிறோம், ஏமாற்றி லஞ்சம் வாங்கி என்ன செய்யறாங்க, தான தர்மங்களை செய்யறாங்க. அல்லது வேலை செய்யறாங்க, ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க. பெரிய தாடி இருக்குது, அந்த செல்வத்தை தான தர்மங்கள் கூட செய்யறாங்க. ஆனா விளங்கி கொள்ளணும், ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்குமையானால் அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக செய்யப்படும் தர்மத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆதாரம் நான்காவது இலக்கம் ரவாஹு முஸ்லிம். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா என்ற செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க. திர்மிதி ரஹிமஹுல்லா முதல் செய்தியாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து அத்தவாஃபு பில் பைத்தில் ஹராமி ஃபர்தன் கான அவ் நஃப்லன். ஃபர்தான தவாஃபாக இருந்தாலும் சரி அல்லது நஃபிலான தவாஃபாக இருந்தாலும் சரி, பைத்துல் ஹராம கஅபாவை தவாஃப் செய்யும் போது வுது செய்வது அவசியமாகும். லிஃபிஅலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலின் காரணமாக. இங்க ஒரு டவுட் வரலாம், ஃபர்துன்னா என்ன, நஃபில்னா என்ன? நஃபிலான தவாஃப் இருக்கிறதா, அதாவது உபரியான தவாஃப் இருக்கிறதா? அறிஞர்கள் இப்போ உம்ராவுக்கு போறாங்கன்னு சொன்னா உம்ராவுடைய வணக்கத்தில் இடம்பெறக்கூடிய அந்த தவாஃப் மட்டும்தான் இருக்கிறது. உபரியான தவாஃப், அடுத்து உம்ராவுக்கு போனவங்க மீண்டும் மீண்டும் தவாஃப் செய்வது என்பது அதற்கு ஆதாரம் கிடையாது. மேலும் உபரியாக இவங்க மீண்டும் மீண்டும் தவாஃபை செய்வதன் மூலமாக உம்ரா என்ற வணக்கத்துக்கு வந்தவங்க அதற்காக செய்யக்கூடிய தவாஃபை செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. ஆகவே இந்த மாதிரி அவங்களுடைய வணக்கத்தில் இடம்பெறக்கூடிய தவாஃபு போக திரும்ப திரும்ப செய்யக்கூடிய தவாஃபுகளை மக்கள் விட வேண்டும். அதற்கு உறுதியான ஆதாரம் கிடையாது என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. அதை இங்க நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயலின் காரணமாக ஃபஇன்னஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவத்தஅ வுது செய்தாங்க, தும்ம த்வாஃப பில் பைத்தி, பிறகு கஅபாவை தவாஃப் செய்தார்கள். எதுல வருது? 5வது இலக்க செய்தி. ரவாஹுல் புகாரியு, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 1614வது இலக்க செய்தியாக இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா 1235வது இலக்க செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வலி கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லின் காரணமாகவும் தவாஃபின் போது வுது செய்வது அவசியமாகும். நபி அவர்கள் கூறினாங்க, அத்தவாஃபு பில் பைத்தி, பைத்தை அல்லாஹுடைய அந்த பைத்துல்லாஹ் அல்லாஹுடைய ஆலயத்தை கஅபாவை தவாஃப் செய்வது ஸலாத்துன், அது ஒரு தொழுகையாகும். இல்லா என்றாலும் அன்னல்லாஹ தஆலா, அல்லாஹு தஆலா அபாஹ ஃபீஹில் கலாம, அதில் பேசுவதை ஆகுமாக்கி இருக்கின்றான். இப்ப தொழுகையில பேசுவது கூடாது, ஆனா தவாஃப் செய்யும் போது பேசுவது கூடும். சரி, அப்ப இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது? நபி அவர்களுடைய இந்த கூற்று தவாஃபின் போது வுது செய்ய வேண்டும், அது தொழுகையை போல என்ற கருத்தை முன்வைக்கிறது. 6வது இலக்க செய்தி, 6வது இலக்க அடிக்குறிப்புல இந்த ஹதீஸ் எங்க இடம்பெறுது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ரவாஹ் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா வல் ஹாக்கிம் ரஹிமஹுல்லா இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. வஸஹஹ இஸ்னாதஹு, இதனுடைய அறிவிப்பாளர்கள் தொடர் சரியானது என்ற கருத்தை ஹாக்கிம் ரஹிமஹுல்லா கூறியுள்ளார்கள். வவாஃபகஹு ذஹபி ரஹிமஹுல்லா, இமாம் ذஹபி ரஹிமஹுல்லா அந்த ஹாக்கிம் ரஹிமஹுல்லாவுடைய கருத்துக்கு உடன்பட்டுள்ளார்கள். வல் பைஹகி ரஹிமஹுல்லா,
அவங்களும் வகைருஹும், இன்னும் அவங்க அல்லாத மற்றவர்களும் இது சஹீஹான சனத் அறிவிப்பாளர்கள் தொடரை கொண்டது என்ற கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. வஸஹஹஹு அல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அல் இர்வா, இர்வா என்ற நூலில் பிறக்கம் 121வது இலக்க செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்து இது சஹீஹானது என்று கூறியுள்ளார்கள் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து பாருங்க, வலி மன்இஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல் ஹாயித மாதவிடாய் பெண்ணை மினத் தவாஃபி தவாஃப் செய்வதிலிருந்து தடுத்திருக்கிறாங்க. ஹத்தா ததுஹுர, அந்த பெண்மணி சுத்தமாகும் வரை, மாதவிடாய் பெண்மணி சுத்தமாகும் வரை தவாஃப் செய்வது கூடாது என்று நபி அவர்கள் தடுத்த செய்தியின் காரணமாக தவாஃபிற்கு முன்பு ஒது செய்வது கடமை என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். சரி, இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நம்ம தெளிவுபடுத்துவோம். அது என்னன்னு சொன்னா, ஏற்கனவே முந்தைய பாடங்களை சொல்லியிருக்கிறோம். அதை இங்கே நம்ம நினைவுபடுத்திக் கொள்ளலாம். முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உதைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மாதவிடாய் பெண்மணி அவங்க அவங்களுக்கு உம்ராவுடைய வணக்கமோ அல்ல ஹஜ்ஜுடைய வணக்கத்துல அவங்க மற்ற இதர வணக்கங்களை செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு தவாஃப் பாக்கியா இருக்குது. அப்ப இந்த நிலையில ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுருச்சு. அவங்க ஊருக்கு அவங்க போறதுக்கு முன்னால சுத்தமாகி விடுவேன் என்ற நிலை அவங்ககிட்ட இல்லை. ஊருக்கு போயிடுவேன் அல்லது போகக்கூடிய அந்த பயண சமயத்துல தான் எனக்கு சுத்தமாகும் என்ற நிலை இருக்குமையானால், அந்த பெண்மணி மாதவிடாய் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த உதிரங்கள் கீழே விழாதவாறு தடுப்புகளை ஏற்படுத்தி அவங்க தவாஃப் செய்வது கூடும் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் நிர்பந்தத்தின் அடிப்படையில். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதை இங்க நாம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சரி, 7வது இலக்க செய்தியாக நபி அவர்கள் மாதவிடாய் பெண்மணி தவாஃப் செய்வது கூடாது என்று தடுத்த செய்தி 7வது இலக்க செய்தியாக இடம்பெறுகிறது. 7வது இலக்கத்தில் என்ன அடிக்குறிப்புன்னா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 305வது இலக்க செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா 1211வது இலக்க செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை நாம இங்க மக்தபு ஷாமிலாவிலே பார்க்கலாம். 305வது இலக்க செய்தியாக சஹீஹுல் புகாரில இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்துள்ள செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஏற்பட்டுள்ள அந்த மாதவிடாயை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஃஅலி மா யஃஅலுல் ஹாஜ், ஹஜ் செய்யக்கூடியவர் செய்யக்கூடிய செயலை எல்லாம் செய்யுங்கம்மா, என்றாலும் அல்லா ததூஃபி பில் பைத்தி, பைத்தை கஅபாவை மட்டும் நீங்க தவாஃப் செய்யாதீங்க, ஹத்தா ததுஹுரி, நீங்க சுத்தமாகும் வரைக்கும் என்று நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாதவிடாய் சமயத்துல தவாஃப் செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்கள். இதன் காரணத்தினால் மாதவிடாய் பெண்மணி அவங்க சுத்தமான பிறகு தவாஃப் செய்வாங்க. ஊருக்கு போயிடுவோம் நிர்பந்த நிலையில ஆயிட்டாங்கன்னா சுத்தமாகாமலேயே தவாஃப் செய்வது அவங்களுக்கு ஆகும் என்ற கூற்று அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். இப்ப இந்த செய்தியின் அடிப்படையில தவாஃபுக்கு ஒது தேவை என்ற கருத்தை அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். சரி, அடுத்து வாங்க. அடுத்து 3வது, மஸ்ஸுல் முஸ்ஹஃபி பி பஷரத்திஹி, தோலால் முஸ்ஹஃப் குர்ஆனை தொடுவது, விலா ஹாயிலின், எந்த ஒரு திரை இல்லாமல், எந்த ஒரு திரை இல்லாமல் முஸ்ஹஃப் குர்ஆனை தொடுவதற்கு குர்ஆனை தொடுவதற்கு ஒது வேண்டும், ஒது அவசியம் என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க இந்த புத்தகத்தை தொகுத்த அறிஞர்கள். ஆனால் இந்த கருத்து என்பது ஏற்றமான கருத்து கிடையாது. இப்ப புத்தகம் படிக்கும் போது அதுல உள்ள தவறு என்ன என்பதை அறிஞர்களுடைய கூற்றை வைத்து நம்ம தெளிவுபடுத்துறோம். முந்தைய வகுப்புகளை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா மாதவிடாய் பெண்மணி அவங்க எந்த ஒரு திரை இல்லாமல் குர்ஆனை தொடுவது கூடும் என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களும் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. ஏராளமான அறிஞர்கள் மாதவிடாய் பெண்மணி, அதே போல ஜுனுபாலியாக இருக்கக்கூடிய குளிப்பு கடமையான நிலையில உள்ளவங்க, இவங்கெல்லாம்
தாராளமாக குர்ஆன திரை இல்லாமல் தொடலாம், ஓதலாம். அதற்கு உறுதியான ஆதாரம் கிடையாது என்பதை முன்வைக்கிறாங்க. அதுதான் ஏற்றமான கருத்தும் கூட. சரி. மஸ்ஸுல் முஸ்ஹஃபி பி பஷரத்திஹி, தோலால் முஸ்ஹஃபை தொடுவதற்கு ஒது அவசியமாகும். விலா ஹாயிலின், திரை இல்லாமல் என்ற கருத்தை இங்க முன்வைக்கிறாங்க. ஆனால் இது சரியான கருத்து கிடையாது. இதற்கு ஆதாரமாக லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், அதை, ஆனா அல்லாஹு தாலா இங்க சொல்லக்கூடியது எதுவென்றால் லௌஹுல் மஹ்ஃபூத், லௌஹுல் மஹ்ஃபூதை சுத்தமான வானவர்களை தவிர மற்றவர்கள் தொடமாட்டார்கள் என்ற செய்தி. இப்ப இத மனிதர்களுக்கு என்ன செய்யறாங்க, அதை கொண்டு வந்து குர்ஆனை தொடுவதாக இருந்தால் ஒது கட்டாயம் என்ற கருத்தை கட்டாயம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இந்த ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா இது சரியான ஆதாரம் கிடையாது. இது வானவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியாகும். அல்லாஹு தாலா வானவர்களை தவிர மற்ற யாரும் லௌஹுல் மஹ்ஃபூதை தொட முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். சூரா வாக்கியாவில் இடம்பெறக்கூடிய 79வது இலக்க செய்தி. அதே போல வலி கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய கூற்று இதற்கு ஆதாரமாக இருக்குது. லா யமஸ்ஸுல் குர்ஆன இல்லா தாஹிருன், சுத்தமானவரை தவிர குர்ஆனை தொடமாட்டார். லா யமஸ்ஸு, லா யமஸ்ஸுல் குர்ஆன, குர்ஆனை தொடமாட்டார், இல்லா தாஹிருன், சுத்தமானவரை தவிர அப்படின்னு நபி அவர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த செய்தி தஈஃபானது என்பதாக முஹத்திஸீன்கள் அறிவிக்கிறாங்க. ஆனா சில முஹத்திஸீன்கள் ஸஹீஹானது என்ற கூற்றை அறிவிக்கிறாங்க. இந்த 1வது இலக்க செய்தியில நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். குறிப்புல, அடிக்குறிப்புல 1வது இலக்க அடிக்குறிப்புல பாத்தீங்கன்னா, இந்த செய்தியை அஹ்ரஜஹு மாலிகுன் ரஹிமஹுல்லா, வத்தாரகுத்னி ரஹிமஹுல்லா, வல் பைஹகி ரஹிமஹுல்லா, வல் ஹாக்கிம் ரஹிமஹுல்லா, ஹாக்கிம் ரஹிமஹுல்லா சஹீஹ்னு சொல்றாங்க. வஸஹஹஹுல் அல்பானி ரஹிமஹுல்லா இர்வா என்ற நூலில் சஹீஹான ஹதீஸ்னு சொல்றாங்க. இருப்பினும் இன்னும் சில முஹத்திஸீன்கள் இது தஈஃபானது, இது தொடர்பாக வரக்கூடிய அனைத்து செய்திகளும் தஈஃபானவை, பலவீனமானவை, அமல்படுத்துவதற்கு ஏற்ற தகுந்தவைகள் கிடையாது. எனவே சரியானது என்னவென்றால் ஒது இல்லாமல் குர்ஆனை தொடலாம், ஓதலாம் என்பதுதான் ஏற்றமான கருத்து, ஏற்றமான சட்டம் என்பதாக முஹத்திஸீன்கள் என்ன செய்கிறார்கள், கூறுகிறார்கள். முஹத்திஸீன்களில் மற்றொரு சாரார் கூறுகிறார்கள். அதுதான் ஏற்றமான கருத்தாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, அடுத்து பாருங்க. அல் மஸ்அலத்து ஸாமினத்து, 8வது சட்ட விளக்கம். இங்க இன்னொரு விளக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்ப தெளிவாக நபி அவர்கள் தொழுகைக்கு ஒது வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க, தவாஃபிற்கு ஒது வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நபி அவர்கள் தவாஃப், அதாவது மாதவிடையாக இருக்கக்கூடிய நீங்க தவாஃபை தவிர மற்றது செய்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் ஓதக்கூடாது என்று எங்கேயும் தடுக்கவில்லை. நபி அவர்கள் குர்ஆன் ஓதக்கூடாது, உறுதியான ஆதாரபூர்வமான ஆதாரங்கள்ல அப்படியான செய்தி இடம்பெறவில்லை. ஒது இல்லாதவங்க குர்ஆனை தொடக்கூடாது, ஓதக்கூடாது என்று உறுதியான ஆதாரபூர்வமான செய்தி இடம்பெறவில்லை. ஆகவே அறிஞர்கள் தாராளமாக மாதவிடாயில உள்ளவங்க, ஜுனுபாலியாக உள்ளவங்க, ஒது ஒது இல்லாத நிலையிலும், இப்ப பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, வயசானவங்க உட்கார்ந்து ஓதிட்டு இருப்பாங்க. ஓதுறது சிறப்பு. அப்படி ஒதுவோட உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கிறாங்க, இடையில அவங்களுக்கு காற்று பிரிந்து விடுகிறது என்று சொன்னால் அப்படியே கண்டினியூவா அவங்க ஓதிக்கிட்டே இருக்கலாம். திரும்ப போய் ஓது செஞ்சுட்டு மறுபடியும் காத்து பிரியுது, திரும்ப போய் ஓது செஞ்சுட்டு, அதனால கஷ்டப்பட்டுட்டு ஓதுறதை நிறுத்தி சில பேர் நிறுத்தி விட்டுறாங்க, நிறுத்தி கொள்கிறார்கள். அப்படி செய்ய தேவையில்லை. தாராளமாக காற்று வந்தாலும் காற்றை விட்டுக்கொண்டே, காற்று கொஞ்சம் அப்படி குர்ஆன் மூடிட்டு காற்றை விட்டுட்டு அப்புறம் மாட்டி வந்து என்ன செய்யலாம், கண்டினியூ பண்ணலாம். குர்ஆன் ஓதுறத கண்டினியூ பண்ணலாம். சிரமம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஆனா ஒதுவோட ஓதுறது சிறப்பு என்பதுல மாற்று கருத்து கிடையாது. ஓது பண்ணிட்டு வந்து குர்ஆன் ஓதுறீங்கன்னு சொன்னா அது சிறப்பு. அதை பின்னால பார்க்கலாம். பாருங்க, அல் மஸ்அலத்து ஸாமினா, 8வது சட்ட விளக்கம். மா யஸ்தஹிப்பு லஹுல் உதூஉ,
எந்த செயலை செய்வதற்கு ஒது முஸ்தஹப் விரும்பத்தக்கதாக ஆகுமோ அதை பற்றி விவரிக்கக்கூடிய சட்ட விளக்கம் ஆகும். யஸ்தஹிப்புல் உதூஉ ஒது செய்வது முஸ்தஹப் ஆகும். வயந்துபு யாருக்கு இலகுவாகுமோ அவருக்கு விரும்பத்தக்கதாகும். ஃபில் அஹ்வாலி தாலியத்தி வரக்கூடிய நிலைகளில் பின்வரக்கூடிய நிலைகளில் என்னென்ன? ஒன்னாவது இந்த திக்ரில்லாஹி தஆலா அல்லாஹுவை நினைவு கூறும் நேரத்தில், வக்ராஅத்தில் குர்ஆனி குர்ஆனை ஓதும் நேரத்தில். அப்ப குர்ஆனை ஓத விரும்புறாங்க, அதே போல அல்லாஹ்வை திக்ர் செய்ய விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒது செய்து கொள்வது விரும்பத்தக்க செயல், சிறப்பான நிலை. இரண்டாவது இந்த குல்லி ஸலாத்தின் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒது செய்து கொள்வது விரும்பத்தக்கது. இப்ப உதாரணமாக அஸ்ருக்கு ஒது செஞ்சோம், மகரிப் வரைக்கும் ஒது முறியல, மகரிப் தொழுகை நேரம் வந்துருச்சு, ஆனா ஒது செய்யணும்னு சொன்னா அது சிறப்பு, அது முஸ்தஹப் விரும்பத்தக்கது. அதற்கு ஆதாரம் லிமுவாதபத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா தாலிக் நபி அவர்கள் தொழுகைக்காக அவங்க பழமையாக ஒது செஞ்சிருப்பது ஆதாரமாக இருக்கிறது. கமா ஃபி ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ்ல இடம்பெற்றிருப்பதை போல கால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தாங்க என்பது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதவத்தஉ இந்த குல்லி ஸலாத்தின் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு தொழுகையினுடைய நேரத்திலும் ஒது செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது இலக்க அடிக்குறிப்புல நம்ம இது எங்க இடம்பெறுது என்பதை பார்க்கலாம். அஹ்ரஜஹுல் புகாரியு பி ரகம் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 214வது செய்தியாக இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 214வது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்க. இது கொஞ்சம் பெரிய பாடமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை நம்ம அடுத்த வகுப்புல படிப்போம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல் மஸ்அலத்து தாமினாலிருந்து அடுத்த வகுப்புல நம்ம படிப்போம். இப்ப நுசூஸ் மினல் ஹதீத் நபவி ஷரீஃப்ல ஒரு ஹதீத்தை படிச்சலாம் இன்ஷா அல்லாஹ்.